மீன ராசி நேர்களுக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் சனி பகவான், 3ஆம் பாவத்தில் செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சூரியன், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன், குரு, புதன். இந்த ராசிக்கு அதிபதி 5ஆம் பாவத்தில் போகும் பொழுது ஒரு மனிதனுக்கு 7 நாட்டு சனி இருந்தாலும் பேர், புகழ், பணம், வசதி எல்லாமே வந்து சேரும். பல அலைச்சல்கள் குறையும். இவ்வளோ நாளாக அலைச்சல் அது குறையும். மன சந்தோஷம் இருக்கும். திடீர்னு பாராட்டுகள் வந்து சேரும். ப்ரமோஷன் வந்து சேரும். யாராவது ஒரு நிகழ்ச்சியில் போய் உங்களை பார்த்து, சார் நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படி இப்படின்னு பாராட்டுவார்கள். தெய்வ தரிசனம், முன்னோர்களின் கோயில் தரிசனம், குடும்ப தெய்வம், குல தெய்வம் என்று சொல்லுவோம், அதுக்கு பிரார்த்தனை செய்கிறது, தெய்வ யாத்திரை நடக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் உள்ளன. தீர்த்தம் போய் செல்றதுக்கும், அதாவது கங்கையாரோ யமுனையோ பிரயாகராஜ் போகிறது, அங்கே தெய்வ தரிசனம் செய்து ஆற்றுல குளிச்சுட்டு வர்றதுக்கு யோகங்கள் இருக்கின்றது. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் கெட்ட நேரத்தில் நல்ல நேரம், ப்ரமோஷன், பதவி உயர்வு எல்லாமே இருக்குயா. நீங்கள் அரசியல்லேருந்து இப்போதான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா கம்மியாக பேசுங்க. கலைஞர்களாக இருந்தால், ஆர்டிஸ்டாக இருந்தால் நம்முடைய வேலையை கவனிச்சா உங்களுக்கு பாராட்டு வரும். வீணாக பேசினால் சனி கெடுத்து விடுவார் என்று சொல்வேன். வியாபாரிகளுக்கு, நாட்டில் வியாபாரம் செய்தால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லோருக்கும் இப்போது ஒரு விடுதலை இருக்குது. பல பேர் இருக்கின்ற தொழிலை மாற்றுவார்கள். பல பேர் பிரேக்கேஜ், அதாவது ஜாயிண்டில் ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அதை விட்டு தன்னுடைய சுயமான தொழிலெல்லாம் செய்வீர்கள். சில பேருக்கு நல்ல நண்பர் கிடைப்பார்கள். சில பேர் சுயமாகவே ஏதாவது ஒரு புது தொழிலை ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் அலைச்சலுடன் லாபம், பதவி உயர்வு இருக்குது என்று சொல்லலாம். விவசாயிகளுக்கு இந்த மாதம்னா பெரிய லாபம் என்று சொல்ல மாட்டேன், அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் எவ்வளோ ஒழிக்கிறீங்களோ 2 மாதத்துக்கு அப்புறம் பிரமாதமான லாபத்தை பார்ப்பீர்கள். ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள், மன சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். வயதான அம்மா அப்பா எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் இப்போ குறையும் என்று சொல்வேன். வீட்டில் இருக்கிற மருமகள் எல்லோருக்கும்மா வீட்டில் ரொம்ப அலைச்சல் இருந்தது, சண்டை இருந்தது, வீட்டை விட்டு ஓடிடலான்னு பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே குறைஞ்சிடும். சந்தோஷமாக இருப்பீர்கள். ஏன்னா பரிகாரம் பண்ணலாம். பரிகாரம் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணீர் விடுங்க. சனிக்கிழமை சாயந்தரம் அங்கே விளக்கு ஏற்றுங்க. யார் யாருக்கு காலில் நோய் இருக்குது அவங்க 10 விளக்கு ஏற்றுங்க. சனிக்கிழமை ஒரு சுற்றிட்டு வாங்க. வெறும் ஒரு 7 வாரம் பண்ணுங்கள், சரியாயிடுவீங்க. அல்லது சாதாரணமாக எல்லா மீன ராசிக்காரர்கள் அங்கே ஒரு தீபம் ஏற்றி ஒரு சுற்றிட்டு வரணும். காக்காவுக்கும் நாய்க்கும் உன்னால் என்ன குடிக்க முடியுமோ அதை கொடுங்க. நான் வெஜிடேரியன் கொடுக்காதீங்க, வெஜிடேரியன் கொடுங்க. இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நாங்கள் எந்த பரிகாரமும் செய்ய முடியலன்னு சொல்கிறவங்க சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு சுந்தர காண்டம் கேளுங்க. படிங்கன்னு சொல்லலை, ஏன்னா படிக்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் உயிர் போகிற மாதிரியே இருக்கும். உட்காந்துட்டு சோம்பேறியாக உட்காந்துட்டு கை காலை கழுவிட்டு பொட்டை வச்சுட்டு பகவான் ஆஞ்சநேயரை நினச்சிட்டு ராமரை நினச்சிட்டு சுந்தர காண்டத்தை கேட்டுக்கொண்டு வந்தால் மீனராசிக்காரருக்கு இருக்கின்ற சகல பிரச்சனைகள் குறைஞ்சி சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.